வணக்கம், நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்றைக்கி காலையில் 300 டிக்கெட் ஓப்பன் ஆகிருந்ததுங்க. மதியானம் 3 மணிக்கு அக்காமடேஷன் ஓப்பன் ஆகிருந்தது. நிறைய பேர் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, சில பேர் எடுக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. 300 டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எடுத்துகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவுமே வரல. பட் அக்காமடேஷன் வழக்கம் போல தாங்க. நிறைய பேர் கிடைக்கல. அப்புறம் கீழே திருப்பதியில் ஒரு சில பேர் எடுத்திருக்காங்க, இன்னும் சில பேர் கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இது முடிக்கிட்டுங்க, இன்றைக்கி ஃபுல்லாக முடிக்கிட்டோம். எப்போ யாராருக்கெல்லாம் என்னென்ன கிடைக்கலன்னு தகவல் வந்த பிறகு தனியாக அதற்கு அடுத்த ஆப்ஷன் என்னங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாங்க. போன மாதம் இப்படி நிறைய பேர் கிடைக்காம வந்தது. அப்புறம் தனியாரில் உள்ள மடங்களை பற்றின தகவல்லாம் ஒரு வீடியோ போட்டேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் அது ஓகே அது ட்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கான தகவலை தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். நாளைக்கு அது சம்மந்தமாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். அதில் ஏற்கனவே போட்ட வீடியோ தான், பட் அதில் ஏதாவது லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எதாவது இருந்ததுன்னா சேர்த்து அதில் சொல்கிறேன். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக திருமலையில் கிடைக்கும். அதை முயற்சி பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ ரத சப்தமி பற்றி முக்கியமான அறிவிப்பு ஒன்று வந்திருக்குங்க. அதை பற்றி வீடியோ தான் இதில் சொல்கிறேன். திருமலையில் ரத சப்தமி பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. மினி பிரம்மோற்சவம்னு சொல்லுவாங்க. திருமலையில் சிறப்பாக கொண்டாடப்படுற மிக மிக முக்கியமான ஒரு பண்டிகைகளில் இந்த ரத சப்தமியும் ஒன்று. சூரிய பகவானுடைய பிறந்த நாள் தான் ரத சப்தமியாக கொண்டாடுறாங்க. தை மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்த 7ஆம் நாள் தான் இந்த ரத சப்தமி வருது. அதன்படி பிப்ரவரி 4ஆம் தேதி இந்த சேவை நடக்குதுங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா திருமலையில் பெருமாள் அன்றைக்கி ஒரே நாளில் 7 வகையான வாகனங்களில் வீதியில் வருவார். இப்போ பிரம்மோற்சவத்தில் பார்த்தீங்கன்னா 9 நாள் நடக்கும். 9 நாளும் தனித்தனியாக காலையில் ஒரு வாகனம், சாயங்காலம் ஒரு வாகனம்னு தினசரி 2 வாகனத்தில் வீதியில் வருவார். 9ஆம் நாள் கடைசியில் 10ஆம் நாள் கடைசியில் சக்கர ஸ்நானம் முடிச்சுட்டு அதோட பிரம்மோற்சவம் முடிவு வரும். ஆனால் இந்த சூரிய பகவானுடைய பிறந்த நாளான ரத சப்தமி அன்னைக்கு ஒரே நாளில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் 7 விதமான வாகனங்களில் பெருமாள் மலையப்ப சுவாமிகள் வீதியில் வருவாருங்க. அவ்வளோ சிறப்பான விஷயமா இருக்கும் அது. அன்றைக்கி திருமலையில் உள்ளே போய் மூலவரை பார்க்குறத விட அதில் டிக்கெட்டு கிடைக்காதவங்க கிடைச்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 4 மாட வீதியிலே காலையில் செட்டில் ஆகிடுவாங்க. காலையிலேருந்து நைட் வரைக்கும் அங்கேயே உட்காந்துருக்கலாங்க. தண்ணி, சாப்பாடு, பால் எல்லாமே கொண்டு வந்து அங்கேயே கொடுப்பாங்க. அவ்வளோ மக்களுக்கு டிடிடிலேருந்து அவ்வளோ வசதிகள் அன்றைக்கி பண்ணி கொடுப்பாங்க. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதுக்காக வருவாங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா வாகனங்கள்லாம் மேலே வரதுக்கான கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த அளவுக்கு மிக மிக சிறப்பாக இந்த ரத சப்தமி நடக்கும். இந்த ரத சப்தமி பற்றின தகவல்லாம் நிறையா இருக்குது. அதை பற்றி தனியாக ரத சப்தமினா என்ன அப்படின்னு, அதுக்கு திருமலையில் அது எவ்வளோ சிறப்பாக கொண்டாடப்படுது அப்படிங்கிறத பற்றி தனியாக இன்னொரு வீடியோ பார்க்கலாம். இந்த ரத சப்தமி திருமலையில் நடக்கிறதுனால பிப்ரவரி 4ஆம் தேதி நடக்கிறதுனால தரிசனங்கள்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின தகவல் தான் இதில் சொல்கிறேன். இதில் அன்றைக்கி ரத சப்தமி பிப்ரவரி 4 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. அது அன்றைக்கி நடக்கிற அஷ்டதள பாத பத்மாராதனை, கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம், அப்புறம் சகஸ்ர தீபாலங்கார சேவை, இந்த 4 சேவைகளுமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. அஷ்டதள பாத பத்மாராதனாங்கிறது பார்த்தீங்கன்னா குழுக்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சேவை. அது காலையில் 8:30 மணிக்கு வர சொல்லுவாங்க, 9 மணிக்கு நடக்கும் அந்த சேவை. அந்த சேவையை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஆர்ஜித சேவைகள் 4 சேவைகள் அது எல்லாமே கேன்சலுங்க. அன்றைக்கி பிப்ரவரி 4ஆம் தேதி இந்த சேவைகள் எல்லாமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது தவிர அன்றைக்கி என்ஆர்ஐ தரிசனம் கிடையாது. நேரடியாக என்ஆர்ஐ தரிசனம்னா டேரெக்டாக போய் வெளிநாட்டிலேருந்து வரவங்க டிக்கெட் எடுத்து பார்க்குறது. அன்றைக்கி அந்த சேவை கிடையாதுங்க. அதே மாதிரி கை குழந்தைகள் அழைச்சிட்டு போகிறதும் அன்றைக்கி கிடையாது. முக்கியமான விஷயம் அதுதான். இதெல்லாம் டேரெக்டாக புக்கிங் பண்ணாமல் நேரடியாக போகிறது. இது இந்த 2 தரிசனத்தையுமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி கை குழந்தைகள் அழைச்சிட்டு போய் தரிசனம் பார்க்க முடியாதுங்க. அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் சிட்டிசன் இந்த சேவையை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஆல்ரெடி புக்கிங் பண்ணது. பிப்ரவரி மாதத்துக்கான ஏற்கனவே புக்கிங் பண்ணது. இந்த சேவைகள் 4ஆம் தேதி நிறுத்தப்படுதுங்க. அதே மாதிரி கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன், அந்த எஸ்எஸ்டி டோக்கன் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் இந்த சேவைகளே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டோக்கனே வழங்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. நேரடியாக வர்ற பக்தர்கள் மட்டும்தான் டிக்கெட் எடுத்துகிட்டு வரலாம். இல்லை 300 டிக்கெட் வாங்கினவங்க நேரடியாக தரிசனம் பார்க்கலாம். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் இந்த டோக்கன்கள் வழங்கப்படாது திருப்பதியிலன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த நேரடியாக டிக்கெட் எடுக்க போகிற பக்தர்கள் இதை கொஞ்சம் நோட் பண்ணிங்க. 3 விதமான சேவைகள் நேரடியாக பார்க்குற சேவைகளை நிப்பாட்டியிருக்காங்க. இதில் எஸ்எஸ்டி டோக்கன் தாங்க 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதை தவிர நேரடியாக போய் எடுக்கிற என்ஆர்ஐ டிக்கெட்டு, அதுக்கப்புறம் கை குழந்தைகளை அழைச்சிட்டு போகிறது நிறைய பேர் போவாங்க. அவங்களுக்கு தான் முக்கியமான விஷயம் அது. அந்த கை குழந்தைகளை நீங்கள் 4ஆம் தேதி அழைச்சிட்டு போனீங்கன்னா உங்களால் தரிசனம் பார்க்க முடியாதுங்க. மிக மிக முக்கியமான அப்டேட் இது. அதே மாதிரி 4ஆம் தேதி ஏற்கனவே புக் பண்ணி வச்சிருக்கிற ஆதீத சேவைகளுக்கு புக் பண்ணி வச்சிருக்கிற பக்தர்கள் உங்களுக்கு 4ஆம் தேதி சேவை கேன்சல் பண்ணியிருக்குங்க. அதை பற்றின தகவல் ஃபியூச்சரில் அறிவிப்பாங்க. மறுபடியும் இன்னொரு நாளைக்கு புக் பண்ணுறதா அப்படிங்கிறத தகவலை பற்றி ஃபியூச்சரில் மறுபடியும் சொல்லுவாங்க. அன்றைக்கி நம்ம மறுபடியும் புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பண்ண முடியும். அஷ்டதள பாத பத்மாராதனம் அந்த மாதிரி தாங்க. குழுக்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 60 பக்தர்கள் அன்றைக்கி பங்கேற்க முடியாது. அதுக்கான ஈடு கட்டி இன்னொரு நாள் எப்போ அறிவிப்பாங்கிறத பற்றி டீட்டெயில் வருங்க. வந்த பிறகு சேனலில் மறுபடியும் அப்டேட் பண்ணுறாங்க. 300 சிறப்பு வழி தரிசன பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தேவையில்லாமல் வெயிட் பண்ணாமல் கரெக்டாக டயத்துக்கு வர சொல்லி திரும்ப அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக 300 பக்தர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னாடி போனால் கூட அனுமதிச்சிட்ருக்காங்க. பட் அந்த ரத சப்தமி நாளில் கொஞ்சம் கரெக்டாக டயத்துக்கு வந்தால் தேவைன்னு சொல்லி எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
குறிப்பிட்ட நேரத்துக்கு போனோம்னா சுலபமாக சாமி பார்த்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேரடியாக வர்ற பக்தர்களை தடுக்க மாட்டாங்க. நேரடியாக எல்லாரையும் வர சொல்லுவாங்க. கூட்டத்தை பொறுத்தாங்க தரிசனத்துக்கு அனுப்புவாங்க. கூடுதல் டைம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெயிட்டிங் டைம் அதிகமாகும். வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகி வெளியில் நிற்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் அந்த ரத சப்தமி நாளில் நம்ம அங்கே இருக்கிறது மிக மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுது. வாய்ப்பு இருந்தால் இந்த ரத சப்தமி நாளில் பிப்ரவரி 4 கலந்துக்கோங்க. இந்த ரத சப்தமினா என்ன, அதை பற்றின சிறப்புகள், திருமலையில் எவ்வளோ சிறப்பாக அந்த விழா நடக்குது அப்படிங்கிறத பற்றி இன்னொரு வீடியோ தனியாக போடுறாங்க. இந்த டிடியில் கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு. 4 யாராவது நீங்கள் போகிறதா இருந்தாலும் சரி தான், அவங்க நண்பர்கள் யாரை போகிற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கும் தகவலை தெரியப்படுத்துங்க. ஆறுதிர சேவைகள், அஷ்டதள பாத பத்மாராதனா, அது தவிர சீனியர் சிட்டிசன் இவங்களுக்கு எல்லாமே இந்த சேவைகளை 4ஆம் தேதி பார்க்க முடியாதுங்க. மறுபடியும் இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.